தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளுக்குள்ளாக நாங்கள் கால் பதித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை சுவைக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவர் எங்கள் வாழ்வில் செய்து வருகின்ற அனைத்து விதமான நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ இந்த நாளை நாங்கள் பயன்படுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாங்கள் உடைக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, எங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் யாரிடம் சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்ற போதெல்லாம் ஆண்டவர், மகனே நான் இருக்கின்றேன், மகளே நான் உன்னை அறிவேன் என்று சொல்லி எங்களை அன்பாக அரவணைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த தெய்வத்திடத்திலே நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார் என்று நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் சரணடைந்து இந்த திருப்பலி ஊடாக எங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்திலே நாங்கள் முன்வைத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் கூட இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும் அனைவருக்காகவும் விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த பலியினை நாங்கள் நிறைவாய் ஒப்பு கொடுக்க எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்று பேர் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 15 மற்றும் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1-3 தொடக்கம் 6 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கின்றது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகின்றோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே.
இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 9b. உங்கள் பல்லவியாக நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று
எங்களை காட்டிக் கொள்கின்றோம். எப்படி? நாங்கள் ஆலயத்துக்கு செல்வதன் மூலமாக, பக்தி முயற்சிகள் செய்வதன் மூலமாக, இன்னும் நிறைய தொண்டுகள் செய்வதன் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளில் ஒரு அழகான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்பிக்கிறார். அதாவது, நீ ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதை விட, நீ ஆலயத்துக்கு பணிவிடை செய்வதை விட, பக்தி முயற்சிகள் எல்லாம் செய்வதை விட, உனக்கு அடுத்திருப்போரிடம் உனக்குள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனை முதலில் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களிலே நாங்கள் ஒரு கூரையின் கீழ் வாழ்வோம். எப்படி? கணவன் மனைவியாக, குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகளாக நாங்கள் ஒரு கூரைக்கீழ் வாழ்வோம். ஆனால் சில குடும்பங்களிலே நாம் பார்ப்பது, மனைவி கணவனோடு கதைத்து நாட்கள் பல இருக்கும், கணவன் மனைவியோடு கதைத்து பல வாரங்கள் கடந்திருக்கும். சில குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளோடு கதைப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரோடு கதைப்பதில்லை. சில குடும்பங்களிலே தாய் தந்தையரை ஒதுக்கி வைத்து வாழ்கின்றார்கள். சிலர் பெருமையாக வேறு அதை கதைப்பார்கள். நான் என் மகளோடு கதைத்து 5 வருடங்கள் ஆகுது, 10 வருடங்கள் ஆகுது, நான் கதைப்பதே இல்லை என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நீ என்னதான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாலும், ஆண்டவரோடு உடன் இருந்தாலும், உன் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை என்பதைப் போல ஆண்டவர் இன்றைய நாளில் அடித்து கூறுகின்றார். இதில் இன்னும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம் என்னவென்றால், நான் யாரிடமும் கோபம் இல்லை, நான் யாரிடமும் சண்டை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள்தான் என்மேல் கோபம் கொண்டு இருக்கின்றார்கள், அவர்கள்தான் எனக்கு எதிராக இருக்கின்றார்கள், ஆகவே நான் போக தேவையில்லை என்பது போல நாங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் அழகாக இந்த இடத்தில் சொல்வது என்ன? நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனந்தாங்கள், நீங்கள் மனந்தாங்கள் இருந்தால் அல்ல, அவர்களுக்கு உங்கள் மீது மனந்தாங்கள் இருந்தால் நீங்கள் முதலாக செல்ல வேண்டும், நீங்கள் தான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்போம். உண்மையாக யாராவது எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா, எங்களுக்கு எதிராக இருக்கின்றார்களா, அவர்களோடு முதலில் நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம், சமாதானம் செய்து கொள்வோம். இந்த சமரசமும் சமாதானமும் அயலாரை அன்பு செய்வதும், விசேட விதமாக எங்கள் வீட்டில் உள்ளவர்களை அன்பு செய்வதும் தான் சிறந்த காணிக்கை என்று ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்கின்றார். ஆகவே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனத்தை நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக எங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை அன்பு செய்கின்ற அந்த அன்பின் வரத்தை இந்த நாள் திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தங்களை புதுப்பித்து தம் மந்தையை புதுப்பிக்கும் ஆற்றலுடையவர்களாகவும் உமக்கு சான்று பகரும் துணிவு பெற்றவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பணிவு, மன்னிப்பு இவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஏற்றத்தாழ்வு பாராது அனைவரையும் மன்னித்து மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எங்களுடைய திறமைகள் உடைமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான புரிதலையும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா,
நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறையுடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது எங்களுடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்டவே காரணத்தோடு என்னை படைத்தவரே காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொண்டீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் செய்கின்ற எல்லா நன்மைகளை நினைத்தவராய் நாங்கள் அவரை போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்திருக்கிறார். நீங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவராய் அவர் எங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர் கற்றுத்தந்தவாறு நாங்கள் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அழைத்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆற்றுகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலமளிக்கும் உம்மது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.